இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 42nd அமெண்ட்மெண்ட், அதாவது 42nd சட்டத்திருத்தத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 1976 வந்து வந்துச்சு. இது வந்து நம்ம மினி கான்ஸ்டியூஷன், சிறிய அரசியலமைப்பு எல்லாமே வந்து சொல்கிறோம். இதன் மூலியமாக திருத்தப்பட்ட ஒரு 4 முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி, இந்த வேர்டெல்லாமே வந்து முகவுரையில் வந்து சேர்த்தாங்க. சோஷியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவம், செக்யுலர் அப்படின்னா வந்து மதச்சார்பின்மை, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு. அது சே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியலிசம், செக்யுலரிசம், இன்டெகிரிட்டி இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து அடிப்படை கடமைகளை வந்து ஆட் பண்ணாங்க. பார்ட் 4A அடிப்படை கடமைகளை ஆட் பண்ணாங்க. அப்புறம் வந்து டிபிஎஸ்பி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருந்துச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட. அதாவது டிபிஎஸ்பி ஸ்ட்ராங்கர் அப்படின்னா வந்து கோர்ட் பவர் வந்து கம்மி, பார்லிமெண்ட் பவர் வந்து அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அது. அதே மாதிரி லோக்கல் அண்ட் ஸ்டேட் அசம்பிளியோட டென்யூர், பதவிக்காலம் வந்து 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் ஆக்குனாங்க அந்த டைமில். அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமா திருப்பி 44வது அமெண்ட்மெண்ட் மூலயமா திருப்பி பழைய மாதிரியே 5 years கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதன் மூலயமா இது பண்ணனால நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து முகவரையில் சோஷியலிசம், செக்குலரிசம், இன்டெகிரிட்டி இந்த 3 வேர்டு ஆட் பண்ணாங்க. அது அடிப்படை கடமைகள் பார்ட் 4A ஆட் பண்ணாங்க. டிபிஎஸ்பி தான் வந்து ஸ்ட்ராங்கர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட, அதாவது பார்லிமெண்ட் பவர் அதிகம், கோர்ட் பவர் கம்மி அப்படிங்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து லோக் சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி டென்யூர் வந்து 6 years ஆக்குனாங்க. ஆனால் திருப்பி 44th அமெண்ட்மெண்ட்டில் வந்து திருப்பி 5 years ஆக்கிட்டாங்க.